திடீர்னு இருமல் ஒரு கொஞ்சம் சளி இருக்கும், அதில் பிளட்டு கொஞ்சம் இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாள் சிகரெட்டோ வீடியோ ஸ்மோக் பண்ணுறாங்களோ பிளட்டு வந்து சளியில் வந்து நிறைய காரணம் இருக்குது. டிபியாக இருக்கலாம். ஒரு வாட்டி தானே பிளட் வந்துச்சு அப்படின்னு இக்னோர் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு வாட்டி வர்றது வந்து பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன். இதுவரையிலும் முதியோர் சந்தித்து வர பல பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்கிற செய்தி ஒரு முக்கியமான செய்தியாகும். அது என்ன அப்படின்னா, இருமும்போது ரத்தம் வருது. ஆங்கிலத்தில் ஹீமோப்டைசிஸ் சொல்லுவோம். நல்லா இருப்பார் பெரியவர், எந்த ப்ராப்ளம் இல்லாமல். திடீர்னு இருமுனா ஒரு கொஞ்சம் சளி இருக்கும், அதில் பிளட்டு கொஞ்சம் இருக்கும். அது ரொம்ப பயந்து போயிடும். ஐயோ எனக்கு என்ன டிபி வந்துருச்சா, கேன்சர் வந்துருச்சா, எனக்கு இதில் வந்ததே இல்லையே அப்படின்னு பயந்துக்குவாங்க. பயப்பட வேண்டாம். முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கும். சிலர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இருமும்போது ரத்தத்துக்கும் வாந்தியில் எடுத்த ரத்தத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளட் வாமிட்டிங் வந்து வாந்தியில் வரும், ரொம்ப சிவியராக இருக்கும், நிறைய பிளட் வரும். பட் ஹீமோப்டைஸுங்கிறது இருமுல வருது, சளியோட கொஞ்சம் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் பிளட் வாமிட்டிங் நினச்சி பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி சார் வந்துச்சுன்னா உடனே என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதுதான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் காசநோய். காசநோய் கொண்டது முக்கிய அறிகுறி வந்து இருமும்போது பிளட்டு வருது. அடுத்து இது பார்த்தோம்னா கேன்சர் லங்ஸ், பிராங்கியல் லங்ஸ் இருக்கிறது இப்போ நம்ம கண்டு அதிகமாகிட்டு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாள் சிகரெட்டோ வீடியோ ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வருது கேன்சர் லங்ஸ் வர சான்ஸ் அதிகமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்து சாதாரண நிமோனியா, ஒன்றும் இல்லை, ஐயோ நல்லா இருப்பார், திடீர்னு இருமல் வரும், சளி வரும், லங்ஸ் இருமல் சளி வந்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்து 3 நாளுக்காக சளியில் ரத்தம் கலந்துருக்கும். பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஐயோ எனக்கு டிபியோ கேன்சர் பயந்துடுவாங்க. பயப்பட வேண்டாம், சாதாரண நிமோனியா தான். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பிளட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் 1 course of antibiotic you will be all right. பட் நிமோனியா ஆல்சோ கேன் ப்ரொடியூஸ் ஹீமோப்டைசிஸ். அதில் கூட சளி ரத்தம் கலந்து வரும். அடுத்து வந்து ஹார்ட் ஃபெயிலியர், இருதயம் பலகீனம். அது இருதயம் ஃபெயிலியர் இருக்குது. ஹார்ட் இப்போ லங்ஸ் ஃபெயிலியர் தெரியும் நம்மளுக்கு, கிட்னி ஃபெயிலியர் தெரியும், லிவர் ஃபெயிலியர் தெரியும். அது மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் போனால் ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணி வெளியே கொண்டு போக முடியாது. அப்போ பிளட்டில் தேங்கி லங்ஸில் வந்து இருமலும் சளி வரும். அப்போ ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, செஸ்ட்டில் பெயின் இருக்கும். அது ஈஸியாக கார்டியாலஜி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு அடுத்து நான் பார்க்குறது வந்து சாதாரண ட்ரக்ஸ், நம்ம பிளட் கிளாட்டாமல் இருக்குது, ஆஸ்பிரின் குளோபிக்கல் டேப்லெட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது நிறைய பேர் சாப்பிட்ருந்தாங்கன்னா அதனால கூட பிளட்டு வந்து சளியில் கலந்து வரலாம். ஸோ இப்படி பிளட்டு வந்து சளியில் வந்து நிறைய காரணம் இருக்குது. டிபியாக இருக்கலாம், கேன்சர் லங்காக இருக்கலாம், இல்லை வந்து நிமோனியா சாதாரண நிமோனியா இருக்கலாம், இல்லை வந்து டேப்லெட்ஸ்னால வரலாம், இல்லை ஹார்ட் ஃபெயிலியர், பல காரணம் இருக்குது. பட் எனி இருந்தாலும் தீஸ் ஆர் இண்டிகேஷன். அது என்ன சொல்லுதுன்னா ஒரு எச்சரிக்கை மணி. உங்களுக்கு வந்து த்ரோட்டில் இருந்து லங்ஸுக்குள்ளே ஏதோ இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, வார்னிங் சைன் அது அப்படின்னு அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ஒரு வாட்டி தானே பிளட் வந்துச்சு அப்படின்னு இக்னோர் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு வாட்டி வர்றது வந்து ஏதோ ஒரு மேஜராக வர்றதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக கொடுக்குது. ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், இது ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஹீமோப்டைசிஸ்ங்கிறது நாட் வெரி காமன். பட் வந்துச்சுன்னா இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் மேஜர் எயில்மெண்ட். உடனே டாக்டர் கலந்து பேசி நல்ல சிகிச்சை எடுத்து நம்ம நலமோடு வாழலாம். இந்த எபிசோடில் முதியோர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையான சளியில் ரத்தம் கலந்தவர்கள் பற்றி பேசணும். வேறொரு எபிசோடில் வேறொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.